ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சமையலறையில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் பூண்டு. பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் பூண்டு சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? 100 கிராம் பூண்டில் பொதுவாக கலோரிகள், கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6, மாங்கனீஸு, செலினியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. பூண்டுக்கு தனித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சல்ஃபர் சேர்மம். இதுதான் பூண்டுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் இருக்குல்ல, இது கெட்ட கிருமிகளையும் எதிர்த்து போராடுற தன்மையை நமக்கு தருது. பூண்டு நம்ம எடுத்துக்கிறப்ப அது என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிரும். வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுற தன்மையை நமக்கு தரும். அதனால அடிக்கடி பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் தரதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்டேஜ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வயது சார்ந்த செல் சேதமடைகிறத குறைக்குது. முதுமையை தள்ளி வைக்கிறதுக்கும் பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பூண்டு சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு அப்படியே கிடைக்கும். அலர்ஜியே குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப காலமாக அலர்ஜி இருந்துச்சுன்னா அது பல நோய்களுக்கு வழிவகுத்துரும். பூண்டில் இருக்கக்கூடிய சில இயற்கை சேர்மங்கள் இருக்குல்ல, இது அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அலர்ஜி காரணமாக சிலருக்கெல்லாம் கால் வலி, கால்களை சுற்றி வீக்கம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் பூண்டை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு வலியை குணப்படுத்துகிற சக்தி கூட இந்த பூண்டுக்கு இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் பூண்ட உணவில் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கலாமா? சர்க்கரை நோயாளிகள் பூண்ட உணவில் எடுத்துக்கிறப்ப அது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பூண்டை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. நல்ல செரிமானத்துக்கு பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? அளவோடு நம்ம பூண்டை சாப்பிட்டோன்னா செரிமான சுரப்பிகளை தூண்டி உணவை ஈஸியாக செரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குடலில் இருக்குள்ள அந்த நுண்ணுயிர்களை சமநிலையை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். குடலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை, கெட்ட கொழுப்புகளை மறுநாள் காலையில் மலம், சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கும் பூண்டு அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு பூண்டை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க பூண்டை உணவில் எடுத்துக்கிட்டு வர்றப்ப அது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே பூண்டு எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பூண்டு ரொம்பவே பயன்படுது. உடம்புல அதிக அளவு கெட்ட கொழுப்பு தங்கிருச்சுன்னா உடல் பருமனாக ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பூண்டு பயனுள்ளதாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு பூண்டை உணவில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பூண்டை எடுத்துக்கிறதோடையே தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் நடைபயிற்சி செய்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கலாம். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பூண்டு அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கெட்ட கொழுப்பு அளவை குறைக்கிறதுக்கு, இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதயத்துக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கும், இரத்த நாளங்களோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் பூண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுத்து இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரணா கூட இந்த பூண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். வருமுன் காக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பூண்டு சாப்பிட்றப்ப இதே நோய் வராமல் தடுத்துக்கலாம்.
சர்க்கரை நோயாளிகள் பூண்ட உணவில் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கலாமா? சர்க்கரை நோயாளிகள் பூண்ட உணவில் எடுத்துக்கிறப்ப, அது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ரத்த சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களும் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு பூண்ட எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா, உங்களோட பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்றது. மூளைய ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பூண்டுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது மூளை செல்களை பாதுகாக்க உதவுது. அதே மாதிரி வயது அதிகரிக்கிறப்ப நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். அவங்களோட பேரை கூட அவங்க மறக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட டைம்ல நீங்க பூண்டை கொடுக்குறப்ப நினைவாற்றல் இன்னும் குறையிறது அது தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கும் உணவுல பூண்டை சேர்த்து கொடுக்குறப்ப அவங்களோட ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். எலும்புகளை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பெண்களோட எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு பூண்டு அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பெண்கள் உணவுல பூண்டை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, இது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும், கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் பூண்டை உணவுல எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட பூண்டை எப்படி உணவுல சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நாளைக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 பூண்டு பற்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். பூண்டு பற்களை நசுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வெறுமனை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடணும். மோஸ்ட்லி வெறுமனை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா வெறுமனை பூண்டு சாப்பிட்றப்ப அது இன்னும் வயிறில் எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கிடும். நீங்கள் வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் தண்ணியோட பூண்டை சேர்த்து கூட குடிக்கலாம். அடுத்து உணவில் சேர்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பூண்டு பற்களை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் பூண்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? பிளட் தின்னருக்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இன்னும் ஒரு வாரத்தில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க, வயிற்றில் புண் இருக்கிறவங்க, அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, பூண்டு சாப்பிட்டாலே அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பூண்டை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பூண்டுக்கும் பொருந்துங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்ப சில சைடு எஃபெக்ட்களை உருவாக்கலாம். வயிறில் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கிடும். அளவோடு எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது. பூண்டு சாப்பிட்றப்ப வரக்கூடிய காட்டுத்தன்மையை தவிர்க்கிறதுக்கு தேனோடு எடுத்துக்கலாம். கீரைகள், பயிறு வகைகளையும் பூண்டு கூட சேர்த்து எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். பூண்டு மட்டுமே எல்லா நோய்களையும் சரி பண்ணிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பூண்டை எடுத்துக்கணும். அது கூடவே தினமும் 20லேருந்து 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. ஒரு நாளைக்கு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நைட்டு டைம் மட்டும் 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயமாக தூங்கணும். மதியானம் தூங்கிட்டேன், நைட்டு அதனால 4 மணி நேரம் மட்டும் தூங்கினா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. மதியானம் தூங்குறத கூட அவாய்ட் பண்ணிடுங்க. நைட் நேரத்தில் மட்டும் 7 to 8 மணி நேரம் தூங்கணும். கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யுங்க. கைகளை மேலே உயர்த்துறது, கீழே இறக்குறது, கால்களை மேலே உயர்த்துறது, கீழே இறக்குறது இது மாதிரியான உடற்பயிற்சிகளை செஞ்சாலே போதும். ஜிம்முக்கு போய் தான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. அதோடையே பூண்டையும் நீங்கள் உணவில் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். பூண்டு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் தாங்க. இந்த வீடியோவில் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பூண்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.